அறிவான பரிசு என்னும் சிறுகதையை பார்ப்போமா? நடுநகரிலுள்ள ஒரு சிறந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வந்தனர். அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்க ஒரு சிறப்பு போட்டி நடத்த முடிவு செய்தனர். போட்டியின் தலைப்பு, உங்கள் சிறந்த நண்பருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள், ஏன் என்பதுதான். அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் எழுதத் தொடங்கினார். அந்த கூட்டத்தில் ஒருவன் சொன்னான், நான் என் நண்பருக்கு ஒரு ஹெட்போன் பரிசாக கொடுப்பேன், ஏனெனில் அவனுக்கு இசை மிகவும் பிடிக்கும். மற்றவர் சொன்னான், நான் வாட்ச் கொடுப்பேன், நேரத்தை மதிக்க விரும்புகிறேன். அனைவரும் யோசித்தது விலை உயர்ந்த பொருட்களை தான். ஆனால் ரம்யா என்ற சிறுமி வெறுமென தன் புன்னகையுடன் எழுதத் தொடங்கினாள். அவள் எழுதியது, என் நண்பருக்கு நான் 1 மணி நேரம் பரிசாக கொடுக்கப் போகிறேன். அந்த நேரத்தில் அவள் என்ன பேச விரும்புகிறாளோ அதை கவனமாக கேட்பேன். அவளது மனதில் என்ன இருக்கிறதோ அதை நான் உணர முயற்சிப்பேன். நம்மால் ஒருவருக்கு நேரம் செலவழிக்க முடிந்தால் அதை விட சிறந்த பரிசு வேறேதும் இருக்க முடியாது. அடுத்த நாள் ஆசிரியர் எல்லா பதில்களையும் வாசித்தார். அனைவரும் சபையில் அமர்ந்திருந்தனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் யாரும் காஸ்ட்லி பொருட்கள் பற்றி எழுதவில்லை. வெற்றி பெற்றவர் ரம்யா. மற்ற மாணவர்கள் ஆச்சரியத்தில் விழித்தனர். ஆனால் அவர்கள் முகத்தில் ஒரு புதிய சிந்தனை பூத்தது. உணர்வில்தான் பரிசின் மதிப்பு இருக்கிறது, பணத்தில் அல்ல. ஆகவே இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நேரம் என்பது காதலின் பராமரிப்பின் மற்றும் நட்பின் சிறந்த வடிவம். நன்றி.